கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பயப்படாதே என்ற வேர்டு பைபிளில் 366 டைம் வருது. அப்போது உலகத்தில் ஒரு வருஷத்துக்கு மாதம் என்னன்னா 365. அப்போது 365 நாளும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பயப்படாது பயப்படாது பயப்படாதுல. நிறைய பேர் வேலையை குறித்து பயம். இன்றைக்கி வேலை எப்படி இருக்கும்னு தெரியல. நாளைக்கு எதிர்காலத்தை குறித்து பயம். நம்ம எப்படி இருக்கோம், நாடு எப்படி இருக்கும்னு சொல்லி அநேகருக்கு பயம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து பயப்படுறோம். ஆனால் இயேசு அதனால தான் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பயப்படாதிருக்க. எந்த காரியத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆதியாமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது ஆதியாமம் 1:26-27 சொல்லுது, நீங்கள் பூமியை ஆளக்கெடுவீர்கள். அப்படின்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்மளை ஆசீர்வதித்து வச்சுட்ருக்கார். அதனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று பயப்படுது. ஒரு சமயத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு நாட்டில் ஒரு ராஜா ஒரு போட்டி வச்சாராம். என்ன போட்டி வச்சாரா? ஒரு பூட்டை கஷ்டமான பூட்டெல்லாம் திறக்கக்கூடியவங்களாம் திறங்க அப்படின்னு சொல்லி அந்த பூட்டை வச்சார். திறந்துட்டா அவங்களுக்கு எத்தனை லட்ச ரூபா பரிசு தரான். நிறைய பேர் அந்த பூட்டை திறக்க முடியாமல் உட்கார்ந்தாங்களாம். அப்போது ராஜா சொன்னாராம், என்ன காரணம்னா, இந்த பூட்டை நான் பூட்டவே இல்லை, பூட்டாமல் டைட்டாக மாட்டியிருந்தேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஏற்கின்ற பயம், உங்களுக்கு ஏற்கின்ற உள்ள பதட்டத்தில் அதை நீங்கள் திறக்க முடியல, உங்களை வேலையை சரியாக செய்ய முடியல. இதே போல் தான் நிறையவுடைய வாழ்க்கையில் தேவன் நாம் வைத்திருக்கிற வேலை, நம்ம வைத்திருக்கிற தொழில், நம்ம வைத்திருக்கிற குடும்பங்கள், நம்முடைய வைத்திருக்கிற உறவினர்கள், நம்ம வைத்திருக்கிற சபை, நமக்கு வைத்திருக்கிற ஊழியங்கள் எல்லாத்தையும் குறித்தும் நிறைய இடத்துல பயந்து அதை சரியாக செய்யாதபடியினால நம்ம நிறைய இடத்துல தோல்வி சந்திக்கிறோம். இந்த காலை வேளையில் நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை உண்மையாக நேசித்து செய்யும்போது தேவன் அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறார் என்பதை வேதம் சொல்கிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உயர்த்த நாட்களில் நீர் பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் அநேக நேரங்களில் பயப்படுகிறோம். இந்த பயம் எங்களை விட்டு போகும்படியாக திவ்ய வேதம் சொல்கிறது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தம் 365 நாளும் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இந்த காலையில் அந்த வார்த்தையின்படி கர்த்தரை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா பயங்கள், எதிர்காலத்தை குறித்து, வேலையை குறித்து, தொழிலை குறித்து பயங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாக ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்களை ஆசீர்வதித்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.